விதேஷி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு 60 வயசு அப்பாவும் ஒரு 30 வயசு பையனும் ஒரு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா மடியில் ஒரு பெரிய டைரி ஒன்று, பழைய டைரி இருந்துச்சு. அதை வச்சு அவர் திறக்க ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஜன்னலில் ஒரு சிட்டுக்குருவி உட்காந்து. சிட்டுக்குருவி உட்காந்தோடனே அவங்க அப்பா அப்படி திரும்பி பார்த்து, அது என்ன பறவைப்பா, எனக்கு தூரத்துலேருந்து கண்ணு சரியாக தெரியல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் பார்த்துட்டு, அது சிட்டுக்குருவிப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓ, சிட்டுக்குருவியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னமோ அவங்க அப்பா பேசிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கம் பார்க்கும்போது, அப்பா நீ என்ன சொன்னால் நான் மறந்துட்டு, அது என்ன பறவை அப்படின்னு கேட்டோன்னா, அப்பா சிட்டுக்குருவிப்பா அப்படின்னு சொல்கிறாப்பு. அப்புறம் திருப்பி என்னமோ ட்ரை பண்ணுறாரு. திருப்பி அந்த அப்பா அதை பார்த்து என்னொன்று, சிட்டுக்குருவிப்பா எத்தனை தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வேறு என்னமோ பேசுகிறாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா அந்த பக்கம் பார்த்துட்டு, அப்பா இன்னும் ஒரு தடவை சொல்ல அது என்னன்னு சொன்னோன்னே, என்னப்பா எத்தனை தடவை உங்களுக்கு சொன்னால் புரியாதா, சிட்டுக்குருவி இது கூட உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாதா, சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அந்த கோவத்தோடனே அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டு அந்த டைரி ஓப்பன் பண்ணி, இந்த வாசகத்தை படிக்கணும்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாங்கி அந்த வாசகத்தை படிக்கிறாப்பு. படித்தோடனே அதில் எழுதியிருந்தது, அந்த பையன் 4 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பாவும் பையனும் விளையாண்டுட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு சிட்டுக்குருவி ஜன்னலில் உட்காந்துச்சான். ஜன்னலில் உட்காந்தப்போ அவங்க பையன் கேட்டிருக்காப்புல, இது என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, இது இந்த பறவை பேர் சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த இதை படிக்கும்போது அந்த மாதிரி அந்த பையன் அன்னைக்கு 16 தடவை கேட்டாமலையா அது என்னன்னு சொல்லிட்டு 16 தடையும் அந்த அப்பா அது சிட்டுக்குருவின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடிக்கலை, கோவப்படல, எதுவும் பண்ணலையா. இதை படிச்சுட்டு அந்த பையனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சாரிங்கப்பா, எனக்கு நீங்கள் கேட்டோடனே 3ஆவது தடவைக்கு மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சுப்பா, ஐ டென்ட் ஹாவ் த பேஷன்ஸ் டு லிசன் டு யூ, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன்ப்பா, ரொம்ப சாரிப்பா அப்படின்னோடனே அப்போ அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அப்படி இல்லைப்பா, நீ 4 வயசாக இருக்கும்போது உனக்கு ஒவ்வொரு விஷயமும் அதிசயமாக இருக்கும், ஒவ்வொரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் நீ கேட்குற, ஏன் நீ திருப்பி திருப்பி அது 16 தடவை கேட்டேன்னா உனக்கு அது புரிஞ்சு உனக்கு ரெஜிஸ்டர் ஆகிற வரையில் நீ என்னை கேட்ட, அதனால் நான் சொன்னேன். ஆனால் இப்போ உனக்கு ஏன் கோவம் வருதுன்னா, உனக்கு தோணுது எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கேட்குறாங்கன்னு நினச்சி தான் நீ கோவப்படுற. ஆக்சுவலி அப்படி இல்லை, நான் உனக்கிட்ட வேறு ஒரு மெசேஜ் சொல்ல வந்தேன், இந்த டைரியில் படித்த விஷயத்த சொல்ல வந்தேன், நீ அதை கேட்குறதுக்கு பொறுமை இல்லாமல் தான்ப்பா சத்தம் போட்ட அப்படின்னா அந்த பையன் பேசவே இல்லையா. அப்போ அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாராம், அப்போ நீ கேட்டப்போ நான் சொன்னது வேறு, ஆனால் இன்றைக்கி நான் கேட்டு நீ சொல்லும்போது இது வேறு விஷயம். ஏன்னா நான் உனக்கு வேறு என்னமோ சொல்ல வரேன், நீ இனிமேல் திங்க் பண்ணு. நான் திருப்பி ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னா நான் வேறு ஒரு அர்த்தத்தில் சொல்ல வரேன், நீ அதை புரிஞ்சுக்கிட்டியா நான் செக் பண்ணுறேன். நீ இன்னமே நான் 3 தடவை 4 தடவை கேட்கும்போது அதோட உள்ளர்த்தம் வேறு என்னமோ இருக்கும், வேறு என்னமோ அப்பா சொல்ல வராங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னமோ ஷேர் பண்ண வராங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நீ கேட்டினா உனக்கு இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காது, நான் கேட்குறது நீ கரெக்டாக பதில் சொல்லுவேன், நீ டீப்பாக திங்க் பண்ணுவ அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் திங்க் பண்ணாப்புல. நிறையா விஷயங்கள், நிறையா அனுபவங்கள் நம்ம ப்ரீ திங்க் பண்ணிவிட்டு நம்மளே ஒரு டிசிஷன் பண்ணிவிட்டு பெரியவங்ககிட்டேருந்து பல அனுபவங்களை நம்ம கேட்க மறுத்துறோம். நம்ம பெரியவங்க நமக்கு விஷயத்த சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம பெரியவங்களுக்கு தானே நம்ம ஃபேமிலி பற்றி தெரியும். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் டைமை ஒதுக்கி அவங்களோட உட்காந்து அவங்க என்ன அனுபவம் சொல்கிறாங்க, அந்த அனுபவம் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்கணும். எங்கள் ஊரில் ஒரு சித்தப்பா இருந்தார். அவங்க சித்தப்பா ரொம்ப லேர்னட் பர்சன். அவர் கிராமத்தில் தான் இருந்தார். ஆனால் அவர் டெய்லி இன்டர்நெட் பார்ப்பார். ஒரு உலகத்தில் உள்ள எல்லா விஷயம் தெரிஞ்சுப்பார். அவர்கிட்ட போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா உலகத்தில் நீ எந்த டாபிக் பேசினாலும் அவர் உங்களுக்கு அதில் ஒரு மெசேஜ் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி மக்கள்கிட்ட நம்ம போய் உட்காந்து அவங்கக்கிட்ட இருந்த நாலேஜ் பண்ணணும். இப்போ அவங்க இல்லை, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த மாதிரி ஷேரிங்க்கு நமக்கு ஆள் வேணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியவங்ககிட்ட அவங்க அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கு, அந்த அனுபவத்தை வாங்கிறதுக்கு நமக்கு பொறுமையை கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்திக்கணும். ஓகேயா?